Morning students. Today now we are discussing about third chapter reproductive health la social impact of sex ratio ala female feticide and infanticide. Okay, but sex ratio na enna? Appa ratio of male to the female. ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையில ஆண்கள் பெண்களுடைய விகிதத்திற்கு பேர் தான் செக்ஸ் ரேஷியோ. இது எந்த அளவுல பாதிப்பு ஏற்படுத்துது சொசைட்டில அப்படிங்கறதான். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த மேக்சிமம் இந்தியாவுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா சைல்டு ரேட், அது மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் சைல்டு ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, எங்க சார் அப்படின்னா இப்போ ஓவர் த டிகேட்ல, அதாவது ஃப்ரம் 927 இருந்த இது இப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்டா 917, அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது 919 ஆயிடுச்சு சார். இது எவ்வளவு சார் அப்படின்னா 1000 மேல்ல 1000 ஆண்கள்ல 927 பெண்களா இருந்தது. இப்போ உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 919க்கு குறைஞ்சிருச்சு. அப்ப ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ டிகிரீஸ் ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் கரெக்ட் பண்ணனும்னா என்ன சார் பண்ணணும்? வாட் ஆர் ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன்? என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நீடட் மீன் என்ன சார் தேவைப்படுது அப்படின்னு கேட்டா ஒன்லி டு சேஞ்ச் த மைண்ட் செட். உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மைண்ட் செட்டை மாத்தணும், மனநிலையை மாத்தணும். அப்ப மனநிலையை மாத்தும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செக்ஸ் ரேஷியோ என்ன பண்ணலாம், கரெக்ட் பண்ணலாம். ஒண்ணு. ஓகே, ரெண்டு. செகண்ட் வந்து பாத்தா அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ், attitudes of people. பீப்புளுடைய மனநிலையை என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டிடியூட் தெரிஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். ஆட்டிடியூட் மீன்ஸ் என்னது? அவங்களுடைய மனநிலை அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய மனப்பான்மையை மாத்தணும். ஓகே, எஸ்பெஷலி யாருக்கு சார் அப்படின்னா யங் அடல்ட். ஓகே, இவங்களுக்கு சேஞ்ச் பண்றது மூலமா ஃபீமேல் ஃபீட்டிசைட்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாம இன்ஃபான்டிசைட்ஸ். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஜெண்டர், தி டிஸ்கிரிமினேஷன் இன் அவர் சொசைட்டி. நம்ம சொசைட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஃபீமேல் குழந்தைகள் கொல்லப்படுவது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெரிய வந்த ஒன்று. இதுல நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 மார்க் கொஸ்டின், வாட் இஸ் ஃபீமேல் ஃபீட்டிசைட்னா என்ன, அதே மாதிரி இன்ஃபான்டிசைட்னா என்ன, ஒரே லைன் தான். இந்த ஃபீட்டிசைட், ஃபீட்டஸ், சைன கில், எதை கில் பண்றோம் அப்படின்னா ஒரே லைன் தான், கில் த ஃபீட்டஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? கில் த ஃபீட்டஸ் இன் மதர் வூம். மதர் வூம், வூம் அதர்வைஸ் கால்ட் என்னன்னு கேட்டா யூட்டிரஸ். தாயோடைய கர்ப்பப்பையிலேயே அந்த ஃபீட்டஸ கொல்றது பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஃபீட்டிசைட். அப்ப இன்ஃபான்டிசைட், அப்ப இன்ஃபான்ட் அப்படின்னா என்ன மீனிங்? குழந்தை. சைடுனா கில். அப்ப என்ன பண்றோம்? டு கில் த ஃபீட்டஸ். ஓகே, டு கில் த இன்ஃபான்ட். எங்க சார் அப்படின்னா டு கில் த இன்ஃபான்ட் ஆஃப்டர் டெலிவரி. ஒரே லைன் தான், killing the child. எப்ப சார் அப்படின்னு கேட்டா என்னது? ஆஃப்டர். ஓகே, அதே உடைய புக்ல என்ன கொடுத்திருக்காங்க பாரு. அப்ப ஃபீட்டிசைட்னா என்ன சொல்லுவோம்? ஃபீட்டிசைட்ஸ் அப்படிங்கிறது aborting the female child, aborting the female child in mother womb or uterus. இங்க அதே மாதிரி இன்ஃபான்டிசைட் அப்படிங்கிறது kill the infant after delivery அல்லது after birth. ஓகே, இப்ப இதனுடைய ரிசல்ட் என்ன ஏற்படுதுன்னா இம்பேலன்ஸ் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ. அப்ப இதனால உனக்கு என்ன ஏற்படுதுன்னா செக்ஸ் ரேஷியோ என்ன ஆகும்? இம்பேலன்ஸ் ஆகுது, இன்கரெக்டா இருக்கு. சரி, ஓகே. இப்ப இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது UNDP ஒன்னு இருக்கு, UN
டிபி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அதே மாதிரி யுஎன்டிபி G8 அதாவது 2018 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, இவங்க என்ன சார் பண்றாங்க? அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம் ஜெண்டர், ஓகேவா, என்ன சார் அப்படின்னா ஈக்குவாலிட்டி. ஓகே, இப்ப ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் எந்த வருஷம் சார் அப்படின்னா 2018. இவங்க என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய ரேங்க்ல, அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா எத்தனாவது ரேங்க்ல 135 பிளேஸ், அதாவது அவுட் ஆஃப் 187ல இந்தியா எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டா 135 135வது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னு கேட்டா that is a low economic opportunities ஃபார் யாருக்கு அப்படின்னா உமனுக்கு, பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இன்மை கம்மியா இருக்கிறது பொருளாதார கம்மி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்ப இதையெல்லாம் பிரிவென்ட் பண்ணுவதற்காக இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க? அப்போ ஓகே, இந்த ஃபீமேல் ஃபீட்டிசைட்ஸையும் இன்ஃபான்டிசைட்ஸையும் கொல்லுவதற்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க? அப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேன் டேக் வேரியஸ் ஸ்டெப்ஸ். அதுல ஒண்ணு என்ன சார் அப்படின்னா PCPNT சொல்லுவாங்க. PCPNT, ஓகே, ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக், PNT. அப்ப ஈஸி நமக்கு ப்ரீ கன்செப்ஷன் ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக். ஓகே, அப்ப டயக்னோஸ்டிக் டெக்னிக் ஆக்ட் ஒரு ஆக்ட நிறுவுறாங்க. எந்த வருஷம் சார் அப்படின்னா 1994ல. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, ப்ரீ கன்செப்ஷன் ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் 1994ல இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, எனாக்ட் பண்றாங்க. சரி, இவங்களுடைய வேலை எதை சார் பான் பண்றாங்க அப்படின்னு கேட்டா டு பான், ஸ்டாப் பண்றாங்க. எதை ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னு கேட்டா ஒரே லைன் தான், அங்க இருக்கக்கூடிய ஐடென்டிபிகேஷன் ஆஃப் செக்ஸ். ஓகே, என்ன குழந்தை அப்படிங்கறத சொல்றத ஸ்டாப் பண்றது. prevent use of prenatal diagnostic, the amniocentesis method சொன்னோம் இல்லையா, அப்ப இந்த amniocentesis என்ன பண்றாங்க, இம்போஸ் பண்றது. ஓகே, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவதற்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். இது ஒண்ணு இருக்கு. இது நிறைய மெசர்ஸ் டு டேக்கன் பை இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டா ப்ரொவிஷன் ஆஃப் பெட்டர் நியூட்ரிஷன். ஓகே, யார் பிரெக்னன்ட் உமனுக்கு, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அது மட்டும் இல்லாம எஜுகேஷன் கொடுக்கிறது, அதே மாதிரி நிறைய ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு கொடுக்கிறது. தென் எம்பவர்மெண்ட் மீன்ஸ் என்னன்னு கேட்டா தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிங் பவர். யாருக்கு சார் அப்படின்னா கேர்ள்ஸ், பெண்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா நல்ல சத்தான ஃபுட்டு, நல்ல கல்வியை கொடுக்கணுங்கிறான், கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட். அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு, தென் எம்பவர்மெண்ட் ஆஃப் கேர்ள்ஸ். இது எல்லாமே எலிமினேட்டிங். எதை எலிமினேட் பண்ணுது அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ. செக்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தா அப்படின்னு நீக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய இன்ஃபான்டுடைய மொர்டாலிட்டி, அந்த மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் சைல்டுடைய மொர்டாலிட்டி எல்லாமே என்ன ஆகும், டிகிரீஸ் ஆகும். ஓகே, அப்ப இந்த எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் இருக்காங்க, பாஸ்கோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு, POCSO. ஓகே, அப்ப எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ். அப்ப இவங்க என்ன சார் பண்ணிருக்காங்க, பிரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ். ஓகே, பிரிவென்ஷன் ஆஃப் என்னன்னு கேட்ட கன்செப்ஷன், இப்போ ஒரே லைன் தான். அப்ப பிரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன், ஓகே, குழந்தைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதுகாக்கணும். பிரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் எங்க செக்ஸுவல் அஃபென்சஸ். இது மாதிரியான பிளேசஸ்ல அங்க ஒர்க் பண்ணக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பிளேசஸ், ஸ்கூல், காலேஜஸ், பட் இது மாதிரியான பிளேசஸ்ல எல்லாம் என்ன பண்ண, பிரிவென்ஷன் பண்றது, ப்ரொஹிபிஷன் பண்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா நிறைய ஆக்ட் சேஞ்சஸ் இன் த கிரிமினல் லா. ஓகேவா, மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா லீகலான வந்து பாத்தீங்கன்னா லாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி டு ரெக்கமெண்டட் ஃபார் என்ன ஜஸ்டிஸ் வர்மான்னு ஒரு குழு இருக்கு. அவங்களுடைய கமிட்டி என்ன பண்ண 2013ல வந்து பாத்தீங்கன்னா எய்ம் என்ன சார் அப்படின்னா கிரியேட்டிங் சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட், நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு என்விரான்மெண்ட் உருவாக்கணும் ஃபார் யாருக்கு அப்படின்னா போத் ஃபீமேல் அண்ட் மேல்,
ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கணுங்கிறதான் யாருடைய வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஒரு கமிட்டியோட எய்ம் அப்படின்னு கேட்ட ஜஸ்டிஸ் வர்மாவுடைய கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சோசியல் இம்பாக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேல் ரேஷியோ இன் ஏ பாப்புலேஷன். ஓகே, இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல ஃபீமேல் சைல்டோடைய ரேஷியோ டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கு. ரேஷியோ ஃப்ரம் 927 இருந்த ரேஷியோ 919 மாறிடுச்சு. அண்டர்ஸ்டாண்டா? ஓகேவா? அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா பீப்புள்ஸ், அதாவது அது யங் அடல்ட்ல இருக்கக்கூடிய மைண்ட் செட், அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணா ஓரளவு என்ன பண்ணலாம், கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இல்ல ஃபீடிசைட்னா என்ன, இன்ஃபைடிசைட்னா என்ன, இல்ல நிறைய ஸ்கீம் வந்தது. யூஎன்டிபி வந்து பாருங்க, ஜிஐ இது ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இந்த பிசிபிஎன்டி இது ஒரு டெக்னிக் கொடுத்துருக்காங்க. பாஸ்கோ இது ஒரு டெக்னிக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோ. ஓகே, தேங்க்யூ.